ஹே ஆல், அம்மா பர்த்டேக்காக அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்ன பண்ணேன், எப்படி பண்ணேங்கிறது இந்த லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அம்மாக்கும் தம்பிக்கும் காலிஃப்ளவர் 65 ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுக்காக காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக 65 போடுறதுக்காக பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச அந்த காலிஃப்ளவர் கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 65 மசாலா, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சு விடுங்க. கையில் நல்லா பிசைஞ்சு விட போய் அது எவ்வளோ கோட் ஆகுதுன்னு தெரியும். அந்த காலிஃப்ளவர் அதில் மசாலாலாம் ஒட்டலை அப்படின்னா மறுபடியும் 65 மசாலா கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு அது மேரினேட் ஆகிறதுக்காக வேறு பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இப்போ நான் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் சுகர் அப்புறம் ஈஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு சைடாக வச்சுக்கலாம். இப்போ நான் பேசுகிறதுக்காக எனக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு அகலமான போஸ்ட் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் அப்புறம் கொத்தமல்லி தழை, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிட்டு அதில் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கை நல்லா பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஃபஸ்ட்டே. ஏன்னா இப்போ நம்ம ஈஸ்ட் வாட்டர் இது பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஈஸ்ட் வாட்டரை இது கூட ஆட் பண்ணி இப்போ இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது செட் ஆகிறதுக்காக நாம் ஒரு கிளாத்தை நனைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஓரமாக. அடுத்து அம்மாவுக்கு ஹோட்டல் ஸ்டைல் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாட்டரை பாயில் பண்ண விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு நூடுல்ஸ் எவ்வளவோ அதை பார்த்து எடுத்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ அடுத்த சைடு வெஜ் சாண்ட்விச் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சாண்ட்விச் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் வீடியோவில் நான் வைரல் சிக்கன் சாண்ட்விச் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி இப்போ வெஜ்ஜில் பண்ண போகிறோம். ஆனால் அந்த முட்டை அந்த மாதிரி பேஸ்ட் எதுவுமே பண்ணாமல் நார்மலாக மயோ அப்புறம் டொமேட்டோ கேட்சப் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் கேரட், கேப்சிகம் அப்புறம் ஆனியன் எடுத்துட்டேன். அப்புறம் அது குட்டி குட்டியாக இந்த கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு சைடாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணிகிட்டு இருந்த டைமுக்குள்ளே நம்ம பாயில் பண்ண போட்ட நூடுல்ஸ்லாம் வெந்துருச்சு. ஸோ அது எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்களேன். அதெல்லாம் எடுத்து ஒரு சைடாக வச்சாச்சு. வாங்க இப்போ மெயின் டிஷ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் வெஜ் பிரியாணி தான் பண்ணுறேன். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் நெய் அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஒரு 3 அப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபைனாக வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன். இஞ்சி பூண்டை பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 கொதி வர அளவுக்கு விட்டுட்டு அரிசியும் போட்டு குக்கரை மூடி விசிலுக்கு வச்சாச்சு. இப்போ இன்னொரு சைடு வெஜ் சாண்ட்விச் செய்கிறதுக்காக கட் பண்ண வெஜிடபிள்ஸ், அது கூட வெஜ் மயோ, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் ஜூஸியாக க்ரீமாக வரதுக்காக நான் நிறைய மயோ, கெச்சப்லாம் ஆட் பண்ணேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதை 2 ப்ரெட்டுக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணி அதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, அப்புறம் வெங்காயம், அப்புறம் முந்திரி, அப்புறம் உப்பு போட்டுட்டு அதை நல்லா ஃபைனாக ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வதக்கினதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு மறுபடியும் அடுப்பில் பேன் வச்சு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை தண்ணி ஊற்றி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகி பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் க்யூப்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கஸ்தூரி மெத்தியை ஆட் பண்ணி இறக்கி வச்சா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. அடுத்து ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வடச்சட்டி வச்சு அதில் எண்ணெய், நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவோம். நான் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் அப்புறம் கேபேஜு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணி அதை வதக்கிறக்கும் போதே பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுத்த சைடில் நம்ம செஞ்ச வெஜ் பிரியாணிக்கு பேர் பண்ணுறதுக்காக செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கருவேப்பிலை, பிரியாணி இலை, பிரியாணி ஸ்பைசஸ், தனியா, மிளகு, சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்ச தேங்காயும் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி தேங்காய் கொஞ்சம் பொன்னிறமானதும் அதை ஆற வச்சு ஜாரில் ஆட் பண்ணி அதுக்கு கொஞ்சம் வாட்டர் விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும், தருதுன்னு இல்லாமல். மசாலாக்கு ரெடி பண்ண டைமுக்குள்ளே நூடுல்ஸ்க்காக நம்ம ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அதில் நம்ம வேக வச்சு எடுத்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். இப்போ மஷ்ரூம் கிரேவிக்கு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. மறுபடியும் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் விட்டு
சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணி அது வணக்கி விடுறப்பவே நூடுல்ஸும் இந்த பக்கம் ரெடி ஆயிரும். மறுபடியும் டேஸ்ட் பார்த்து பெப்பரும் சால்ட்டும் நூடுல்ஸ் இறக்கியாச்சு. அதுக்குள்ளே நம்ம செட்டிநாடு மசாலாவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டாச்சு. அதுக்கு சைட்லேயே இந்த பக்கம் காலிஃப்ளவர் சில்லி போடுற எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ண வச்சாச்சு. அதுக்குள்ளே நம்ம செட்டிநாடு மசாலாவும் ரெடியாக போகுது. அதில் வந்து நமக்கு தேவையான மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் அதெல்லாம் ஆட் பண்ணி அது கொதி வரக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்பவே காலிஃப்ளவர் சில்லியும் போட்டு எடுத்தாச்சு. காலிஃப்ளவர் சில்லி ஃபஸ்ட்டு பேட்ச் போடுறப்பவே அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் தம்பி, அம்மா எல்லோரும் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சைட் பை சைட் காலிஃப்ளவர் சில்லியும் செட்டிநாடு மசாலா ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. அதை இறக்கி வச்சாச்சு. அடுத்து வெஜ் சாண்ட்விச் பண்ணுறக்காக சாண்ட்விச் டோஸ்டரில் 2 சைடும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு சாண்ட்விட்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. பட்டர் நான் செய்கிறக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த மாவும் நல்லா உப்பி ப்ளஃபியாக வந்துடுச்சு. அதை எடுத்து ஆயில் தேய்ச்சி நல்லா நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் ட்ரையாங்கிளோ ரெக்டாங்கிளோ அந்த ஷேப்பில் வந்து தேய்ச்சி எடுத்து போட்டாச்சு. இப்போ அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, தம்பிக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு எல்லாத்துக்கும் நானே ஆசையாக நான் செஞ்ச எல்லாத்தையும் வந்து இலை போட்டு ஒன்றா வச்சு பரிமாறினேன். என் ஹஸ்பண்ட்க்கும் அம்மாவுக்கும் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரொம்ப பிடிச்சிருந்துக்குன்னு சொன்னாங்க. அப்பாவும் வந்து சாண்ட்விட்ச் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தம்பிக்கு மஷ்ரூமே பிடிக்காது. ஆனால் இந்த செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி சாப்பிட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டேவும் செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான்.